இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீக்கில் நிறைய அனிமி அப்டேட்லாம் வந்திருந்தாலும் எஸ்பெஷலி தமிழ் அனிமி அப்டேட் எக்கச்சக்கமாகவே வந்திருக்கு. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த அனிமியெல்லாமோட தமிழ் டப் பண்ணி அனுப்பிச்சி விடுவீங்க அப்படிங்கிற அளவுக்குமே ஒரு தமிழ் டப்பிங் அனிமியை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துலாம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கான ஃபேவரட் அனிமி கூட மிஸ் ஆக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா, நான் தான் உங்கள் அனிமி பை தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சீசன் 2, அதாவது நம்மளோட பிளாக் கிளவர் சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கல்ல, அதுக்கான வந்து நம்மளோட ஆஸ்டாவோட காஸ்டிங் டிசைன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலி. அதையுமே நான் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுறேன், வாட்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பேக்ரவுண்டில். அது இல்லாமல் நம்மளோட த டேஞ்சர் இன் மை ஹார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அனிமிக்கான ஒரு மூவி வந்து இந்த ஜூலை 14th ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து தேட்டரிக்கில் ரிலீஸ் பண்ண மூவியாக வந்து இப்போ அஃபிஷியலி வந்து அந்த டேட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம்லேயும் ஆட் பண்ணிட்டாங்க. என்ன பிளாட்ஃபார்ம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட HIDIVE அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் வந்து நம்ம பிரைம் வீடியோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. என்னன்றது தெரியல, வாட்ச் பண்ணி பார்க்குறவங்க வாட்ச் பண்ணி பாருங்கப்பா. அடுத்து நம்மளோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் அப்படிங்கிற ஒரு அனிமி சீரிஸ் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஷார்ட் அனிமி சீரிஸ். அது வந்து லைவ் ஆக்ஷனில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். முன்னாடியே ஒரு கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எஸ்பெஷலி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. யாரெல்லாம் வேணுமோ வாட்ச் பண்ணி பாருங்கள் லைவ் ஆக்ஷன். அதுவுமே வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, செப்டம்பர் வந்து 11th ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது நம்மளுக்கு கிடையாது, நம்ம ஜாப்பனீஸில் மட்டும்தான், ஜப்பானில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. மித்தபடி வேர்ல்டு வைடில் வந்து இன்னும் ரிலீஸிங் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலப்பா. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டருமா 2026 அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமி அவார்ட்ஸ் வந்து நம்ம ஜப்பானில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன அனிமி அவார்ட்ஸ் தான் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செயின்சா மேன் வந்து த பெஸ்ட் அனிமேட்டட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு அவார்டை வாங்கியிருக்கு. அது இல்லாமல் நம்மளோட மை ஹீரோ அகாடமியா வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை ஹீரோ அகாடமியா ஃபைனல் சீசனுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி, அனிமி பெஸ்ட் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒரு சூப்பரிஸ்டிக்கான ஒரு அவார்டு தான். நிறைய அவார்டு இருக்குது, அதை சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இந்த வீடியோ, அதனால் அடுத்த அப்டேட் போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ளூ பாக்ஸ் தான். ப்ளூ பாக்ஸோட சீசன் 2 வந்து நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு கீ விஷயமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அக்டோபரில் வந்து நம்மளுக்கு வந்து இதை ரிலீஸ் பண்ண தமிழ் டப்பிங் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போயே வந்து சீசன் 1 ஃபுல்லாகவே அவைலபிள் பண்ணிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கு. அது இல்லாமல் நம்மளோட ப்ளூ பாக்ஸோட மாங்காவும் இப்போ அஃபிஷியலி எண்ட் ஆயிடுச்சு. ஒரு வருத்தமான விஷயம் தான், எண்ட் ஆயிடுச்சு மாங்கா சைடில். இப்போ அனிமி சீரிஸ் சைடில் தான் இப்போ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், நெட்ஃப்ளிக்ஸில் சீசன் 2 வரப்போது. யாரெல்லாம் ஈகிலி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறது, அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் அனிமி அப்டேட்டுக்கு ஃபைனலி வந்தாச்சு. நம்மளோட ஹைக்யூவோட சீசன் 4 கோர் 2 வந்து 6 எபிசோட் நம்ம கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் வேணுமோ ஹைக்யூ ஃபேன்ஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் நம்ம கிரன்ச்சி ரோலில் இருக்குது. ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமி வரப்போது தமிழ் டப்பிங்கில் ரெடியாக இருக்குது. ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு சொன்னேன். அந்த வீடியோக்கு மறுநாளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க டக்குன்னு. சரி ரைட்டு, வீடியோ போடுறப்ப நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுனேன். இப்போ அதுக்கான சீசன் 1 ஃபுல்லாகவே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளோட 4 எபிசோடும் நம்மளோட இதில், அதாவது எபிசோடு ஃபுல்லாகவே நம்மளோட சோனி லீவில் இருக்குது, கிரன்ச்சி ரோலில் இல்லை. ஆனால் வந்து ஒரு சின்ன பக் இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 வந்து 3 எபிசோடுமே தெலுங்கு டப்பில் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் எபிசோட் தமிழ் அண்டு ஹிந்தியில் இல்லை. அதே செகண்டு, தேர்டு, 4th எபிசோட் ஃபுல்லாக தமிழில் இருக்குது, தெலுங்கு அண்டு ஹிந்தியில் இல்லை. அதே மாதிரி 5வது எபிசோடு ஹிந்தியில் மட்டும் இருக்குது. அது மாதிரி ஒரு பக் இஷ்யூவாக இருக்குது. என்னன்றது தெரில, சரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரில சரியாக. யாரெல்லாம் வேணுமோ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம்ப்பா. அடுத்து நம்மளோட ரீ0 ஒரு அனிமி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரன்ச்சி ரோல் வந்து என்ன தான் நினைக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த சீசன் 4 வந்து பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறதே தப்பு. அது இல்லாமல் நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து நம்ம கிரன்ச்சி ரோலோட இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்ன போஸ்ட்டு அப்படின்னா, நம்ம தமிழ் தெலுங்கு ஹிந்தி அதாவது ஜூலை 15th, அதாவது 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டோம், வாட்ச் பண்ணி பாருங்கள், நம்ம கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது சரி, நம்ம கிரன்ச்சி ரோலில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன், தமிழ் தெலுங்குல ஹிந்தி இல்லை, ஹிந்தியில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ரீஜனல் டப் அப்படின்னு பார்க்க போனால். சரின்ட்டு அப்புறம் ஒரு ஃபியூ நிமிட்ஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டு ஹிந்தி டப் ஒன்லி வாட்ச் நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. என்னடா ஆச்சு கிரன்ச்சி ரோல், உனக்கு என்ன தான்டா ஆச்சு? தமிழ் தெலுங்குல டப் பண்ணி வச்சிருக்க, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்னன்றதான் தெரில எனக்குமே. அது கன்ஃபார்மாக எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே வச்சுருக்காங்களா இல்லை என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த சீசன் 4 பார்ட் 2 வந்து தமிழ் டப் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்களா, இல்லை வந்து நம்ம தமிழ் டப்பிங்கில் எதுவும் மிஸ்டேக்ஸ் நிறையா அதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, அதனால் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்களான்னு தெரில. சரி பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத.
அடுத்து நம்மளோட நேற்றே நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். நம்மளோட மை ஹீரோ அகாடமியா மோர் எபிசோடு வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நம்மளோட 170+1 அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல, மோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவா எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிள் பண்ணிட்டாங்க நம்ம மோர் அப்படிங்கிற எபிசோடுக்கு. நான் கூட நினச்சேன்னா ஒரு எபிசோடுக்கு தமிழ் தெலுங்கு டப் பண்ண மாட்டாங்க, ஹிந்தி ரீஜனல் டப்பில் வராது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் கன்ஃபார்மாக. ஆனால் இங்கே ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறனாலயா இல்லை என்னன்னு தெரில, அது சூப்பராக ஒரு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் ஈகிலி வெயிட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் வாட்ச் பண்ணி பாருங்கப்பா. ஏன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லாம் வேணுமோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லிடுங்க. அடுத்து நம்மளோட மை ஹீரோ அகாடமியா விகிலாண்டிஸோட சீசன் 2 வந்து வரப்போகுது. தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வந்து 29th வந்து நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சீசன் 1 வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஆல்ரெடியே. இது வந்து ஒரு 13th எபிசோடு வந்து டோட்டலாக இருக்குது. இதையுமே நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணி வருது நம்மளுக்கு 29th வந்து. மை ஹீரோ அகாடமியா ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் இதை பார்த்தா அது கொஞ்சம் ஆறுதல் ஆகிக்கங்க. ஏன்னா நம்மளோட மை ஹீரோ அகாடமியா வந்து முடிஞ்சு இது விகிலாண்டிஸை பார்த்துக்கலாம். இது ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் தான், சரி பார்த்துக்கலாம். அடுத்து நம்மளோட அனிமோன் இந்தியாவில் வந்து ஒரு அக்கா வந்து ஒரு ரீல் போட்டிருந்தாங்க, தமிழில் பேசி போட்டிருந்தாங்க. எப்போதுமே வந்து ஒரு அண்ணன் வந்து தெலுங்கு டப்பில் தான் ஒரு ப்ரோ வந்து போடுவார். இப்போ வந்து ஒரு அக்கா வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து போட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி அனிமோன் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறையா அனிமிலாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் அனிமி அப்டேட் வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது, இப்போதைக்கு கம்மிங் சூனில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இருந்தாலும் வந்து ஏற்கனவே வந்து அவங்க இதில் சொல்லியிருக்காங்க, லிஸ்டப்பில் இருக்குது வந்து, அதாவது ஓவர்லார்ட் ப்ளஸ் வந்து ஒஷனோக்கோ அப்புறமாட்டி நிறைய இன்னொரு அனிமி கூட இருந்துச்சு. மொத்தம் டோட்டலி 3 அனிமி வரப்போகுது தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான இப்போ எஸ்பெஷலி வந்து தமிழ் ரீலே அப்படிங்கிறது வந்து ரீல் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறத பொறுத்து எப்படி பார்த்தாலும் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. பார்ப்போம் நம்ம வந்து எந்த அனிமி, அதாவது ஓவர்லார்ட் ரிலீஸ் பண்ணால் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம், வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்து நம்மளோட செயின் ஸ்மோக்கர் கேட் அப்படிங்கிற ஒரு அனிமி. இந்த அனிமி நேமை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது அனிமி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமியை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப நம்மளோட அனிமோன் இந்தியா யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கைஸ். நான் வாட்ச் பண்ணி பார்த்தேன். ஜாப்பனீஸில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு அனிமினே நான் சொல்லுவேன். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த அனிமி நான் பார்க்க விரும்பலை அப்படிங்கிறத விட்டுனேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஏன்டா இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எவ்வளவோ நல்ல அனிமிஸ்லாம் இருக்குது. அது தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பில் வரப்போகுதுன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்மளோட இது சக்கமோட்டோ டேஸ்லாம் தமிழ் டப் வருதுன்னு சொல்லி இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை ரிலீஸ் பண்ணாமல் இது ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருக்கும் ஆஃபிஷியலே ரிலீஸ் பண்ணி, அதுக்கு மறுநாளே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பில் ரீஜனல் டப்பில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் எபிசோடு. ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல அனிமிக்கு எடுத்துகிட்டு வரலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி அனிமிக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் வேணுமோ வாட்ச் பண்ணி பாருங்கப்பா, அவ்வளோதான் சொல்லுவேனா. சரி, நம்ம ஃபைனலி நம்மளோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டான அனிமி அப்டேட்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அதெல்லாம் 1 by 1 அடுத்த வீடியோவில் வரேன் கைஸ். பை கைஸ், தேங்க்யூ ஃபார் ஆல்.